ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து எனக்கு எல்லாமே வந்து கொடுத்துச்சு. இருந்த போதிலுமே வந்து சிஎஸ்கேவா டெல்லி அப்படின்னு பார்க்குறப்ப சிஎஸ்கே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேல ஆடுறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிஷப் பண்ட் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு. ரிஷப் பண்ட் மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தோனியை பார்த்து வளர்ந்தவங்க தான். இப்போ வந்து தோனி, ரோஹித், கோலி இவங்கலாம் சச்சினை பார்த்து வளர்ந்த மாதிரி பண்ட் மாதிரி ஆட்கள்லாம் வந்து தோனியை பார்த்து தோனியை குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்களாம் கிரிக்கெட்டில் வந்து டெவலப் ஆகி வந்தவங்க. இப்போ ரிஷப் பண்ட் வந்து ஐபிஎல் இந்த வரப்போகிற சீசனில் வந்து ஆட போகிறாரு. அப்போ அவர்கிட்ட தான் கேப்டன் பொறுப்பு வந்து இருக்குது. போன சீசனில் வந்து பண்ட் வந்து ஆடலை. அப்படி இருந்த போதிலுமே கூட ரிஷப் பண்டோட ஜெர்சியை வந்து டக் அவுட்டில் வந்து ஜெர்சியை வந்து போட்டிருந்தாங்க. ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கும் விதமாக அந்த மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ரிஷப் பண்ட்டுக்கு கேப்டன் பொறுப்பை கொடுத்து எல்லாமே வந்து டெல்லி வந்து பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே பண்ட்டுமே வந்து ஒத்துக்கிறாரு. இப்போ வந்து வரப்போகிற சீசன் பற்றி வந்து பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, டெல்லி எனக்கு எல்லாமே வந்து கொடுத்தாங்க. நான் ரொம்ப சின்ன பையன் தான். இருந்த போதிலுமே என்னை நம்பி என்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்தாங்க. அப்படி என்னை நம்பின டெல்லிக்கு இன்னும் நான் ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்கி கொடுக்க முடியலை. பட் இன்னொரு புறம் வந்து இப்போ வந்து சிஎஸ்கே சைட்லேருந்து வந்து எனக்கு ஆடுறதுக்கு வந்து அவங்க வந்து என்னை வந்து கூப்பிடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் டெல்லியா சிஎஸ்கேவா அப்படின்னு பார்க்குறப்ப நான் வந்து சிஎஸ்கே தான் வந்து செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா சிஎஸ்கேவுக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்கங்கிறதெல்லாம் வந்து எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் அங்கே தோனி இருக்கார். ஸோ வந்து தோனி கூட ஆடணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியன் டீமில் வந்து தோனியை பார்த்து தான் நான் வந்து வளர்ந்தேன். ஸோ தோனி கூட ஆடினப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்களை விட்டு நான் கற்றுக்கிட்டேன். இப்போ அதேமாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். டெல்லியை விட்டு போகிறது ஒரு சைடு வருத்தமாக இருந்தால் கூட தோனி இன்னும் எவ்வளோ சீசன் வந்து ஐபிஎல் ஆடுவார்னு தெரில. அவருடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கிறப்ப அவர் கூட சேர்ந்து ஆடும்போது அவர்கிட்ட நிறைய நான் வந்து கற்றுக்க முடியும். அதனால வந்து டெல்லியா சிஎஸ்கேவா அப்படின்னு பார்க்குறப்ப சிஎஸ்கேவை தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ட் வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு. நன்றி.